மலரோட தம்பி கல்யாண விஷயத்துல தங்கராஜ் தலையிடாம இருந்திருந்தாரு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு, எல்லாமே ஸ்மூத்தா போயிருந்திருக்கும். ஆனா இங்க மோசமான ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டாரு. நம்ம மலரு, பாக்கியராஜ், அப்புறம் கார்த்தியோட அம்மான்ட்டு எல்லாருமே பொண்ணு பார்க்க போயிருந்தாங்க. அந்த இடத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் பிடிச்சிருந்தது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தது. மாப்பிள்ளையோட பொண்ணோட அண்ணனான அந்த தங்கராஜ் கிட்ட வேலை செய்யற ராஜா அப்படிங்கிறவரு போன்ல பேசும்போது வீடியோ காலில் காமிச்சாங்க இவங்க தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தங்கராஜ் பயங்கரமா கோவப்படுறாரு. முக்கியமாக மலரோட வீட்டு ஃபங்க்ஷனில் யாருமே கலந்துக்க கூடாது அப்படிங்கிறது அவரோட ரூல்ஸாக இருக்கும். மறைமுகமாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாரு தங்கராஜ். முக்கியமாக மலர் முன்னாடி, பாக்கியராஜ் முன்னாடி எல்லாம் ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க. பாக்கியராஜ் மேலே தனி வெறுப்பு, விரோதம் அவருக்கு இருக்க தான் செய்யுது. அதுவும் பழிவாங்க எண்ணங்கிற அளவுக்கு கூட சொல்ல முடியும். இங்கே நம்ம ராஜா கிட்ட தங்கராஜ் தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களோட முடிவை கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறோம், இல்லாட்டினா அப்புறம் சொல்கிறோன்னு சொல்லி அவங்களை இங்கேருந்து அனுப்பிடு, எந்த ஒரு கல்யாண பேச்சும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால அவருமே அங்க நேரா போய் சொல்லிடுறாரு. அவருக்கு என்னமோ மாப்பிள்ளைய, அவங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, பொண்ணுக்குமே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சு ராஜா கொஞ்சம் தயங்குறாரு. இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. நாங்க போங்க, நாங்க பொறுமையா ஃபோன் பண்ணி சொல்றோம், இப்போதைக்கு இந்த கல்யாண பேச்சு எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் என்னாச்சு, நல்லதானே எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் பொண்ணோட அப்பாவும் அம்மாவும், என்னடா ஆச்சு, ஏன் ராஜா இப்படி பேசுற அப்படின்னு அவங்க பையன் கிட்ட கேட்குறாங்க. இல்லப்பா நான் சொல்றேன், முதல்ல இந்த கல்யாண பேச்சை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம், நாங்கள் கண்டிப்பாக ஃபோனில் சொல்கிறோம், கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், கலந்து பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்றாங்க. சரி ஓகே புரியுது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ராஜா கிட்ட கேட்குறாங்க, ஏன் ராஜா இப்படி பண்ணிட்ட, ஏதோ ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன் இவங்க கிட்ட, என்ன ஆச்சுடா, ஏன் இவங்கெல்லாம் நல்லவங்கள தானே தெரிஞ்சாங்க, இவங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பதற்றத்தோடு கேட்குறாங்க. இல்லைம்மா, பையனை பற்றி குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேலை செய்கிறேன்ல எங்கள் ஓனர் தங்கராஜ் அண்ணன், அவரோட சொந்தக்காரங்க தான் இவங்க, என்ன ரீசன்னு தெரியல, பொறுமையாயிரு, இப்போதைக்கு கல்யாண பேச்சு எதுவும் பேச வேண்டாம், நாங்கள் அப்புறம் சொல்கிறோன்னு சொல்லி அனுப்பி வச்சுடுன்னு சொன்னார், அதான் அப்படின்னு. ஏண்டா அவர் சொன்னாருங்கிறதுக்காக நல்ல வரனை கைவிட்டுட்டோமோன்னு தோணுதுரா அப்படின்றாங்க. நான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டேன், அண்ணன் ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிடா, ஆனா அந்த குடும்பத்தை பார்த்தா ரொம்ப தங்கமான குடும்பமா தெரியுது, மாமியார் தொல்லையோ நாத்தனார் தொல்லையோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது, அவங்க எல்லாருமே நம்ம பிள்ளைய ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு அவர் போயிட்டு தங்கராஜுக்கு கால் பண்ணி, அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அப்புறமா எங்களோட முடிவை சொல்றோம், கலந்து பேசிட்டுன்னு சொல்லிட்டேன், ஆனா ஏன் அப்படி சொல்லிட்டீங்க, என்ன இருந்தாலும் உங்க சொந்தக்காரங்க தானே, உங்க சொந்தக்காரங்கன்னா அவங்க நல்லவங்கள தானே இருப்பாங்க உங்களை மாதிரியே அப்படின்னு ஐஸ் வச்சு பேசுறாரு. டே போதுண்டா, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன மாதிரியே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நீ எப்படிடா சொல்ற, நான் நல்லவன்னா அதுக்காக என் கூட இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்ட்டு அப்படி வேற மாதிரி பேசுறாரு அவரு. இல்லைண்ணே அது அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாரு. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளையை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி தெரியுறாங்க, முக்கியமா நாதனார் கொடுமை அப்புறம் மாமியார் கொடுமை பண்றவங்க மாதிரி அவங்கள பார்த்தா தெரியல, ரொம்ப சந்தோஷமா நம்ம பிள்ளை அங்கே வாழ்வா அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க என்கிட்ட, இருந்தாலும் எங்கள் ஓனர் இப்படி சொல்லியிருக்காருமா, பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் நல்ல வரனை விட்டுட்டோமோன்னு தோணுதுனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜா, நீ என்கிட்ட வேலை செய்கிறவன், உனக்கு ஏதாவது ஒரு செட்டில் பண்ணாமையா இருப்பேன், கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியை ஏன் தங்கச்சி மாதிரி நல்ல ஜாம்னு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுக்கலாம், இன்னைக்கு நீங்கள் எந்த முடிவும் சொல்ல வேண்டாம், நாளைக்கோ நாளான்னைக்கோ ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதான் என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணே அப்படின்றாங்க. அதை நான் அப்போவே சொல்லிட்டேன்ல, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு, தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் செய்யி வேலைக்கு கிளம்பி வா அப்படின்றாங்க. சரிங்கண்ணே அப்படின்ட்டு அவரும் ஃபோனை வச்சிடுறாரு. இவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, ஏன் அண்ணன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம தங்கராஜ் அதோட விடாம நம்ம ராகவனுக்கு கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது மதி நோட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம தங்கராஜ் கேட்குறாரு, ஆமா பாக்கியராஜ் எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியராஜ் அவங்க ஆஃபீஸில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். ஆஃபீஸ்லலாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் வேற ஒரு வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு பாருங்க அப்படின்ட்டு நம்ம ராஜா கூட ஃபோன் பேசும்போது அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. அவர் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ள இது, மலர் கூட இருக்கான் பாக்கியராஜ் அப்படின்னு உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாமாம்மா அப்படின்னு கேட்குறாரு. வேலைக்கு போகிறதா தான் சொல்லிட்டு போனான் அப்படின்றாங்க. ஆனால் அவன் வேலைக்கெல்லாம் போகலை, மலரோட தம்பிக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான், இதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கான் பாருங்க, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க, அவன் உங்ககிட்ட உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்றாங்க. இல்லை மாப்பிள்ள அப்படி ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் எங்ககிட்ட போய் சொல்கிறவன் இல்லை அவன் அப்படின்னு மழுப்பை பார்க்குறாரு. மாமா நீங்கள் என்ன பண்ணுங்க, அவன் வந்ததுக்கப்புறம் எங்கே போயிட்டு வரேன்னு கேளுங்க, 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், தனித்தனியாகவே வந்தாலும் கூட
இதை பற்றி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்டிருச்சு. நைட் டின்னர் கூட நம்ம மதி சமைச்சிட்டாங்க. அப்போ தான் இவங்க வராங்க. வரும்போது நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு ரொம்ப நர்வஸாக வராரு. யாரும் எதுவும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிடுறாங்க நம்ம ராகவன். இப்போ அவங்க எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி, அதாவது ராகவி வந்து ஓடி போய் நம்ம சுரேஷ் கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. சித்தப்பா இங்கே பார்த்தீங்களா சாக்லேட் அப்படின்றாங்க. எதுடா தங்கம் உனக்கு இது அப்படின்னு கேட்குறாரு. மாமா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு. எந்த மாமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்லவும், எதுடி உங்கள் மாமா அப்படின்னு. என் தம்பியை தான் சொல்கிறா அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. தெரியுது, அதுக்காக அவன் மட்டும்தான் அவளுக்கு மாமாவா? ஏன் தங்கராஜ் மாப்பிள்ள மாமா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கூட மாமா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ குழந்தை சொல்லிருச்சு விடுங்களேன் அப்படின்னு நம்ம சுரேஷ் வந்து அந்த குழந்தைக்கும் மலருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன மலரு இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏமா லேட்டுன்னு கேட்டா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், அதான் ஏன்னு கேட்குறேன், அதுக்கு பதில் இல்லைல்ல உங்ககிட்ட அப்படின்றாங்க. இல்லை பொண்ணு பார்க்குற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு. பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க முதல்ல எல்லாரும் நல்லா தான் பேசினாங்க, பொண்ணு கொடுக்குற ஐடியாவில் தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பொண்ணு கொடுக்கறத பற்றி நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நாங்கள் கிளம்பும் போது அவங்களோட முகம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் அவங்க வேறு மாதிரி பேசினாங்க, அதான் யாராவது ஏதாவது தப்பாக சொல்லியிருப்பாங்களோன்னு அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் பெரிய விஐபி ஃபேமிலி, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. உங்கள் தம்பி வந்து கவர்மெண்ட் ஜாபில் இல்லைல்ல, அதனால யோசிச்சிருப்பாங்க, சரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. அந்த வாரம் அமையாது, விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போ கிச்சனில் அவள் என்ன பார்த்து வச்சுருக்கான்னு தெரியல, வேலை முடிச்சிட்டேன்னு சொல்கிறா, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ளே போக சொல்கிறாங்க. நீ என்னடா அவ கூட வர அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராகவன். இல்லைப்பா நானுமே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுக்குடா அந்த ஃபங்க்ஷனுக்கு போன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அத்தையும் கார்த்தியும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, என்னால் எப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி வர முடியாதுன்னு சொல்ல முடியும். நீங்கள் சொன்னப்போ எனக்கு புரிஞ்சுது, அது என்ன நிச்சயதார்த்தமா நீ போகிறதுக்கு அப்படின்னீங்க. நான் அதையும் சொன்னேன், அப்பா நிச்சயத்துக்கு வேணா போய்க்கலாம், இப்போ வேண்டான்னு அப்படி சொன்னாருன்னு சொன்னேன். அவங்க இருந்துட்டு நான் வேணா அவர்கிட்ட பேசட்டுமா, நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வாங்க மாப்பிள்ள எங்களுக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது என்னால் மறுக்க முடியலப்பா, அதான் போயிட்டேன், சாரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ளை ஏற்கனவே ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு, நீ என்கிட்ட பொய் சொல்லுவ அப்படின்னு அவர் சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக பேசினாரு. நல்ல வேலை நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்ட, நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு அவங்க கிட்ட என்னால் பொய்யும் சொல்ல முடியாது, அதே மாதிரி நீ வந்து என்கிட்ட பொய் சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, நல்ல வேலை நீ உண்மையை சொன்ன, அதுக்காகவே நான் இந்த விஷயத்தை உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா நான் ஆஃபீஸ்க்கு தான் போனேன், நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, அங்கேருந்து என்னால் இருக்க முடியல, அத்தையும் கார்த்தியும் மாறி மாறி கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா, என்ன இருந்தாலும் அவங்க பெரியவங்க, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அந்த வீட்டில் உங்களை விட்டால் வேறு யார் மாப்பிள்ள இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மனசு கஷ்டமாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாமலாம் எங்கேயும் போகாத பாக்கியராஜ் அப்படின்னு கண்டிக்கிற மாதிரி பேசிட்டு போக சொல்லிடுறாங்க. இப்போது குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு சுரேஷ் கேட்குறாங்க, உங்கள் மாமா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்கல்ல, எனக்கு ஒன்று கூட அப்படின்னு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா இங்கே வா அப்படின்னு ராகவன் லக்ஷ்மி ரெண்டு பேருமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கியராஜ் என்ன சொன்னாரோ அதையே தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் முதல்ல போயிட்டோம், அதுக்கப்புறம் அப்பா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாரான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து எங்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு கேட்குறாங்க. திருமணையில் வந்து கூட்டிகிட்டு போனாருன்னு குழந்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே மலர் அதை ஸ்டாப் பண்ணி டைவெர்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஓகேவா மாமா, நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா, இன்றைக்கி சமையல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் செஞ்சு வச்சுட்டு போனேன், நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அப்படியே அக்கறையாக பேசுகிற மாதிரி பேச, என்ன பண்ணுறது மதியம் காலையில் நீ சமைச்சதை சாப்பிட்டோம், இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காலோ தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரி இருங்க மாமா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு ஓடுறாங்க. பாக்கியராஜ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வர மலர் உள்ளே போகிறாங்க. நீங்கள் எதையும் காமிச்சிக்காதீங்க, உங்கள் பாட்டுக்கு போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு மலர் உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து யாராவது நோட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியம் மலரோட ரூம்குள்ளே போகிறாங்க. வா சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நல்ல வேலை நீ ஃபோன் பண்ணி சொன்ன தங்கராஜனை, நாங்கள் அதாவது அவரும் வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு மாமா கிட்டேன்னு. அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, ஆனால் அவர் சொன்னால் மாமா நம்பிடுவார், வேற நம்மளால் எப்படி சமாளிக்க முடிஞ்சிருக்கோன்னே தெரியல, இல்லைன்னு சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக அசிங்கமாக மாட்டியிருப்போம்ல அப்படின்றாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க. நாங்கள் உண்மையை சொன்னது எனக்கு சந்தோஷம்தான் மதி அப்படின்றாங்க. நீங்கள் என்னமோ நான் வேண்டாம், நான் வந்து அவங்கக்கிட்ட பொய் சொல்லிடலாம் மறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க, இந்த விஷயத்துலலாம் நம்ம பொய் சொன்னோம்னா மாட்டிக்குவோம், அதனால் உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனால் நீ மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருந்திருந்த அவ்வளவுதான், நாங்கள் 2 பேருமே மாட்டியிருப்போம், அசிங்கமாக போயிருக்கோம் அப்படின்றாங்க. ஆமாம், ராகவி எப்படி கரெக்டாக டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. எல்லாமே கரெக்டாக தான் சொன்னான், அதுதான் அங்கே நடக்கவும் செஞ்சுது. ஆனால் வந்து தெருமனையில் கூட்டிகிட்டு போனார்ல, அது மட்டும் தெரியாது, அதை உளறிடுவாளோன்னு தான் நான் டைவர்ட் பண்ணேன் அப்படின்றாங்க. குழந்தைய வச்சு பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு. இப்போ வெளியே போனால் மலர் இங்கே வா அப்படின்னு லக்ஷ்மி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு. என்ன தெருமனையில் வந்து பாக்கியராஜ் உன்னை கூட்டிகிட்டு போனா அப்படின்னு பாப்பா சொல்கிறா. நீங்கள் என்னடானா ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் அங்கே வந்து தான் கூப்பிட்டுட்டு போனார், வீட்டுக்கிட்ட தான் வந்தாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு அந்த ஏரியாலாம் தெரியாது இல்லாத, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி முடிவு பண்ணியிருப்பா. அப்படியெல்லாம் இல்லை, அவர் ஏன் இங்கே வந்து போக போகிறாரு, இங்கே வந்திருந்தா உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டல போயிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்றாரு ராகவன். அப்படியே நம்பிட்டாங்க. ராகவி சொன்னது எல்லாமே வந்து அவங்களுக்கு அது தெரியாமல் சொல்கிறா குழந்தை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகவன் தனியாக போய் தங்கராஜுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அவன் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாமாப்ல, அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்களாமா, அதுக்காக போனேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் என்கிட்ட போய் சொல்லலை மாப்பிள்ள அப்படின்றாங்க. சரிங்க மாமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த வரன் என்னாச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, ஆனால் அவங்களா சொன்னாங்க கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு நல்லா பேசினாங்க, அப்புறம் நாங்கள் இன்னொரு நாள் சொல்கிறோம் எங்களோட முடிவுன்னு சொல்லிட்டாங்களாம். என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் ஒரு மாதிரி பதற்றமாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்றாரு. எதுக்கு பதற்றமாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க பாட்டுக்கு வந்து அப்படின்னு பேச வராரு. மாமா சும்மா இருக்கிறீங்களா, விளையாட்டு கூட அப்படியெல்லாம் பேசாதீங்க, அது எப்படி தைரியமாக வந்து அவங்க பொண்ணு கேட்டுருவாங்க அப்படின்னு. கேட்க மாட்டாங்க தான், ஆனால் மலர் கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. மலர் இல்லை, மலரோட அப்பாவே வந்து கேட்டாலும் சரி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன் மாப்பிள்ள இறந்து போனவரை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு. இறந்து போனவரே பொழைச்சி வந்து கேட்டாலும் கூட நம்ம வீட்டு பிள்ளையா அந்த வீட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் மாமா அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அப்படியே அமைதியாக ஆயிடுறாரு. ஒருவேளை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல, அவர் இதை பற்றி தங்கராஜ் கிட்ட எதுக்கு பேசணும்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி மட்டும், அதாவது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, ஸ்ருதி சாப்பிடவே இல்லை. அப்புறமா நம்ம மலரும் மதியம் சாப்பிடும்போதாச்சும் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அப்போவுமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாக்கியராஜ் வராரு. என்ன ஆச்சு, ஏன் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணே எனக்கு பசிக்கலை அப்படின்றாங்க. இல்லை நீ நேற்றுலேருந்து ஆளே சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்க, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனைனா அண்ணன்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என் கூட வா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம மதி இருந்துட்டு நீங்களும் கூட போங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, அவங்க என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்கன்னும் போது, இல்லை கார்த்திகை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்ருதி சொல்லிட போகிறா, நீங்கள் கூட போய் இருங்க, அப்போ தான் சமாளிக்க முடியும்னு. அப்போ நீயும் வா, நீயும் தான் கரெக்டாக சமாளிப்ப அப்படின்றாங்க. நானும் உங்கள் கூட வந்துட்டேன்னா யாராவது ஒட்டு கேட்டால் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல அதுவும் சரிதான், சரி நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது வந்தாங்கன்னா சவுண்டு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மதிக்கு அப்போ பார்த்து ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத அன்னோன் நம்பர் தான். மறுபடியும் கால் வந்துக்கிட்டே இருக்குது, அதே நம்பர்லேருந்து கட்டுப்பாயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யாராவது வராங்களா பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ருதி கிட்ட பாக்கியராஜ் போய் கேட்குறாரு, என்ன ஆச்சு நேற்றுலேருந்து ஏன் இப்படி இருக்க, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைனா அப்படின்னு திரும்ப சொல்ல, இப்போ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கோவமாக பேசவும், என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு காலில் விழ போகிறாங்க. ஸ்ருதி அப்படின்றாங்க மலர். என்ன நீயும் தெரிஞ்ச மாதிரியே ஸ்ருதி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அண்ணே நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே, கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்றாரு. எனக்கு அண்ணியோட தம்பி இருக்கான்ல கார்த்தி, அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு நேற்று தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. அது கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. பிடிக்கும் சரி, எனக்கும் தான் கார்த்தியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏன் உனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மலர் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாக்கியராஜுக்கு புரியுது. ஸ்ருதி நீ என்ன கார்த்தியை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. தங்கச்சிக்கிட்ட அண்ணன் கேட்குற கேள்வியா இது அப்படின்றாங்க மலர். இதை வேற எப்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு பாக்கியராஜ். என்ன உங்களுக்கு கோவமே வரலையா பாக்கியராஜ் அப்படின்னு கேட்குறாங்க மலர். எனக்கு எதுக்கு கோவம் வரப்போகுது, ஸ்ருதிக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு. பாடுறா உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா அப்படின்றாங்க. இல்லைண்ணா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னால் இதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையும் பேச முடியல அப்படின்னு. அடி பாவி, என்கிட்ட சொன்னதோடு விடாமல் மதிக்கிட்ட சொல்லியிருக்கேன், உடனே இப்போ உன் அண்ணன் கிட்ட சொல்கிற, அடுத்து உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிடுவ போல இருக்கு, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி பயந்த மாதிரி நடிக்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலர். இல்லை நீ நிஜமாதான் அப்பா அம்மா கிட்ட என்னால் இதை பற்றி பேச முடியாது, அப்பா அம்மா கிட்ட
உங்ககிட்ட பேசாமல் எப்படி நான் உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ண முடியும்? அவர்கிட்ட கூட நான் இன்னும் சொன்னதே இல்லை அப்படின்றாங்க. நான் வேணா இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடவா அப்படின்றாரு பாக்கியராஜ். இல்லைண்ணே வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை ஸ்ருதி, நல்ல பையன்தான், நல்ல சாய்ஸ். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க. உடனே மலர் சிரிக்க ஸ்ருதியும் சிரிச்சிடுறாங்க. என்ன உங்கள் 2 பேருக்கும் சிரிப்பு அப்படின்னு. நல்ல பையன், நல்ல குணம், நல்ல வேலையில் இருக்கான், பொறுப்பான பையன், நல்லா பார்த்துப்பான், இதெல்லாம் ஓகே தான். அதுக்காகலாம் உங்கள் வீட்டு பொண்ணை தூக்கி எங்கள் தம்பிக்கு கொடுத்துட மாட்டாங்க அப்படின்றாங்க மலர். ஸ்ருதியும் ஆமாண்ணே அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி அந்த கார்த்தி கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். நல்ல வேலை, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அவங்க சம்மதம் சொல்லலை. திரும்பவும் அவங்க ஃபோன் பண்ணால் கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நான் பார்க்குற பொண்ணு தான் நம்ம கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சும்மா இந்த மாதிரி மட்டும் அத்தைக்கிட்ட சொல்லி வைக்கிறேன். கவலைப்படாத, உனக்கும் எனக்கும் மாமியார் ஒருத்தர் தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அண்ணே நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. ஏண்டா அண்ணனை நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அன்றைக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறீங்க. யாராக இருந்தாலும் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபை அப்படி பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன தான் வீட்டுக்கு சொந்தமான பிள்ளையாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் அண்ணி வந்து இவ்வளோ நாள் ஆகுது, இப்போ வரைக்குமே நீங்கள் அன்னிக்காக எதுவுமே பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. எனக்காகவா பேசுகிற போகிற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ அண்ணனை இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்றாங்க. அதே மாதிரி மலரும், இல்லை ஸ்ருதி நீ அப்படி நினைக்காத, உன் அண்ணன் எனக்காக மட்டும்தான் எதுவும் பண்ண மாட்டார், மற்றபடி தங்கச்சிங்களுக்கு அப்புறம் மதி புதுசாக வந்த மதிக்காக கூட யோசிப்பார், பேசுவார் அப்படின்றாங்க. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு. உண்மையை சொன்ன பாக்கியராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, நீ சொல்கிறது உண்மையா? கண்டிப்பாக எனக்கு அவர் கூட கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க. சம்மதிக்கலனா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு ஸ்ருதி, சம்மதிக்குவாங்களா சம்மதிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது என் கையில் இல்லை. ஆனால் உன்னை கார்த்தி கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது என் செல்ல தங்கச்சி மேலே சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க. திடீர்னு கதவு ஓப்பன் ஆகுது. அங்கே ராஜலட்சுமி நிற்கிறாங்க. இவங்க 3 பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அவங்கள பார்த்துட்டு. மதி பார்த்துக்கிறதா சொன்னாலே இன்னும் இங்கே திடீர்னு வந்து நிற்கிறாங்களே, என்னத்தை கேட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மலருக்கு அப்படியே 100 அடிக்குது. அதே மாதிரி தான் பாக்கியராஜும். சரி ஸ்ருதி, இனிமே நீ சோகமெல்லாம் இருக்கக்கூடாது, மார்க் கம்மியாயிடுச்சுங்கிறதுக்காகலாம் வருத்தப்படக்கூடாது. நீ இப்போ நான் அடுத்த செமஸ்டரில் நீ நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றாங்க. என்னது செமஸ்டரா அப்படின்ட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. சமாளி அப்படின்னு. அண்ணே அது செமஸ்டர் இல்லைண்ணே, இன்ஸ்டியூட் போயிட்டுருக்கேன்ல, அதில் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்களா, அதில் நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், அதுதான் உங்ககிட்ட புலம்பிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. சரி சரி, அண்ணனுக்கு 1000 டென்ஷனு, பேங்க் அது இதுன்னு, சரி விடு மறந்துட்டேன், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி தான் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களே, அவங்களோட ரியாக்ஷன்லேயே தெரியுது. அதுக்கப்புறம் அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. இவங்க மதி போயிட்டு மலர்கிட்ட, அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு. தெரியலையே, நீ தானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க மலர். இல்லை எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, ஆக்சுவலாக எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நாளைக்கே என்னை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படா அந்த கால் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா கால் வரவும் நான் வெளியே போய் பேசிகிட்டு இருந்தேன், நான் இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போச்சு, அவங்க எதை கேட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு. ரியாக்ஷனை பார்த்து தெரியல, அவங்க எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க அப்படின்றாங்க. சரி வாங்க போய் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் வந்து நம்ம ராஜலட்சுமி கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சுமா, என்ன ஏதாவது நாங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டிங்களா அப்படின்னு. எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு கடுப்பாக இருக்காங்க. எனக்கு கார்த்தியை ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு என்னை அவர் கூடவே கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னும் ராஜலட்சுமி அடிச்சிடுறாங்க ஸ்ருதியை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாரு, நீ இந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, ஆனால் இதை கோவப்படுறதுனால மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். பாக்கியராஜ், நான் உன்கிட்ட இந்த விஷயத்த எதிர்பார்க்கல. நம்ம வீட்டில் யார் எப்படி யார் எந்த முடிவு எடுப்பாங்க, யார் எதுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஏற்கனவே உன் மேலே அவ்வளோ கோவம் மாப்பிள்ளைக்கு, இப்போ இந்த முடிவை வேற எடுத்து வச்சிருக்கிற நீ, அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்கே பாரு, சத்தியம் அது இதுன்னு எதுவுமே வேண்டாம், அந்த புண்ணாக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. அவள் படித்து முடிக்கட்டும், மாப்பிள்ளை பார்க்குற அதே மாப்பிள்ளையை தான் ஸ்ருதி கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை கூட அவள் கல்யாணம் பண்ண முடியாது, தங்கராஜ் மாப்பிள்ளை தான் ஸ்ருதிக்கு மாப்பிள்ளை பார்க்குவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தானேம்மா இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை, நான் சொல்கிற பையனை அவளை கட்டி வச்சா அவள் சந்தோஷமாக இருப்பா. நாளை பின்ன அவள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தானே ஓடி வந்து நிற்கணும், அவர் வந்து நிற்பாரா என்ன அப்படின்னு. அதெல்லாம் மாப்பிள்ளை வந்து நிற்பாரு. இந்த விஷயத்த நீங்கள் பேசிட்டு இருந்ததை நான் கேட்கல, நீங்களும் பேசலை, இதோட மறந்துடுங்க. இனிமே இதை பற்றி வீட்டில் பேசக்கூடாது. அந்த குடும்பத்தில் நம்ம ஸ்ருதியை கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே உங்கள் அப்பா யோசிச்சுட்டு இருந்தாரு, திடீர்னு வந்து அவங்க பொண்ணு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு. பொண்ணு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை, ஆனால் நீயே அவங்கள தூண்டி விட்டுருவ போல இருக்கு. இங்கே பாரு, இதுவே கடைசியாக இருக்கட்டும். இனிமே ஸ்ருதியை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இல்லை கார்த்தி சம்மந்தமாக இந்த வீட்டில் ஏதாவது பேச்சு போனது அவ்வளவுதான். இங்கே பாரு, நீயுமே உன்னோட தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு நீயே போயிட்டு வா, அந்த பொண்ணை எப்படியாவது ஓகே பண்ண பாரு, நான் மாப்பிள்ளை கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றாங்க ராஜலட்சுமி. இது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க வேற ஸ்ருதி வேற, கண்டிப்பாக கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசையிலே வந்துட்டாங்க. பாக்கியராஜ்
பாக்கியராஜ் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. ராஜலட்சுமி என்ன சொன்னாலும் தங்கராஜ் எதிர்த்தாலும் கண்டிப்பாக நம்ம பாக்கியராஜ், மலர், மதி இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம ஸ்ருதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.